அத்தியாயம் 37. நான் அமெரிக்கா செல்கிறேன். அமெரிக்கா. நிச்சயமாக இந்த மக்கள் அமெரிக்கர்கள்தான். என் உள்மனத் தோற்றத்தில் மேலை நாட்டு முகங்களின் ஒரு பரந்த காட்சி தென்பட்ட பொழுது இந்த எண்ணம்தான் தோன்றியது. ராஞ்சி பாடசாலையின் சரக்கு அறையில் தூசி படிந்த சில பெட்டிகளின் பின்னால் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தேன். சிறுவர்களின் நடுவில் வேலை மிகுந்த அந்த வருடங்களில் தனிமையான ஓர் இடம் காண்பது கூட மிகக் கடினம். அக்காட்சி தொடர்ந்தது. பெருந்தொகையான மக்கள் என்னை உற்று நோக்கியவாறு நடிகரைப் போன்று மனமென்னும் மேடையில் தோன்றி சென்றவாறு இருந்தனர். சரக்கு அறையின் கதவு திறந்தது. வழக்கப்படியே இளஞ்சிறுவர்களில் ஒருவன் நான் ஒளிந்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டான். விமல், இங்கே வா, நான் மகிழ்ச்சியுடன் கூறினேன். உனக்கு ஒரு செய்தியை சொல்லப் போகிறேன். இறைவன் என்னை அமெரிக்காவிற்கு அழைக்கிறார். அமெரிக்காவிற்கா? என் சொற்களை அச்சிறுவன் எதிரொலித்த குரலின் விதம் நான் சந்திரனுக்கு என்று கூறிவிட்டது போல் இருந்தது. ஆம், நான் கொலம்பஸைப் போன்று அமெரிக்காவை கண்டுபிடிக்கச் செல்கிறேன். அவர் இந்தியாவை கண்டுபிடித்ததாக நினைத்தார். நிச்சயமாக இவ்விரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏதோ ஒரு கர்ம வினை தொடர்பு இருக்கிறது. விமல் வேகமாக ஓடிவிட்டான். சீக்கிரமே அந்த 2 காலுடைய செய்தித்தாளினால் முழு பள்ளிக்கூடத்திற்கும் இச்செய்தி அறிவிக்கப்பட்டது. நான் குழம்பியிருந்த ஆசிரியர் குழுவை அழைத்து பள்ளிக்கூடத்தின் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்தேன். நீங்கள் லாகிரி மகாசயருடைய கல்வியின் யோக குறிக்கோளை எப்பொழுதும் முன்னிலையில் வைப்பீர்கள் என்பதை நான் அறிவேன், நான் கூறினேன். நான் அடிக்கடி உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். இறைவன் விரும்பினால் என்றாவது நான் திரும்பி வருவேன். நான் அச்சிறுவர்களையும் ராஞ்சியின் ஒளி நிறைந்த நிலங்களையும் கடைசி முறையாக நோக்கிய பொழுது என் கண்களில் நீர் நிறைந்தது. என் வாழ்வில் குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் முடிந்துவிட்டதென்பதை நான் அறிந்தேன். இனிமேல் நான் தூர தேசங்களில்தான் வசிப்பேன். அந்த காட்சியைக் கண்ட சில மணி நேரங்கள் கழித்து நான் கல்கத்தாவிற்கு ரயில் ஏறினேன். மறுநாள் நான் அமெரிக்காவில் உள்ள சர்வதேச சமய மிதவாதிகளின் மகாசபை என்னும் இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜியஸ் லிபரல்ஸுக்கு இந்தியாவிலிருந்து ஒரு பிரதிநிதியாக பங்கேற்பதற்கான அழைப்பை பெற்றேன். அது அந்த வருடம் அமெரிக்க ஏகத்துவ சங்க, அதாவது அமெரிக்கன் யூனிடேரியன் அசோசியேஷனின் ஆதரவில் பாஸ்டன் நகரில் கூடுவதாக இருந்தது. என் தலை சுற்றியது. நான் ஸ்ரீ யுக்தேஸ்வரை நாடி செராம்பூருக்குச் சென்றேன். குருஜி, அமெரிக்காவில் ஒரு சமய சபையில் சொற்பொழிவாற்ற நான் இப்பொழுதுதான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் போகட்டுமா? உனக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கின்றன. குருதேவர் சாதாரணமாக பதிலளித்தார். இப்பொழுது போனால்தான் உண்டு, இல்லாவிடில் எப்பொழுதும் இல்லை. ஆனால் ஐயா, நான் அச்சத்துடன் கூறினேன். பொதுக்கூட்டங்களில் சொற்பொழிவாற்றுவது பற்றி எனக்கு என்ன தெரியும்? நான் எப்பொழுதும் சொற்பொழிவாற்றியதில்லை, அதுவும் ஆங்கிலத்தில் இல்லவே இல்லை. ஆங்கிலமோ ஆங்கிலமில்லையோ, யோகத்தை பற்றிய உன் சொற்கள் மேலை நாடுகளில் கேட்கப்பட்டே தீரும். நான் சிரித்தேன். சரி, அன்புடைய குருதேவா, அமெரிக்கர்கள் வங்காள மொழி கற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆங்கில மொழியிலுள்ள தடைகளை கடக்க வேண்டி தயவு செய்து எனக்கு ஆசி அளியுங்கள். நான் இச்செய்தியை என் தந்தையாரிடம் கூறிய பொழுது அவருக்கு ஒரேடியாக தூக்கி வாரி போட்டது. அவருக்கு அமெரிக்கா நம்ப முடியாத தூரத்தில் இருப்பதாக தோன்றியது. அவருக்கு இனி என்னை பார்க்கவே முடியாதோ என்ற பயம் ஏற்பட்டது. நீ எப்படி போக முடியும்? யார் உனக்கு நிதி உதவி செய்வார்கள் என்றார் கடுமையாக. அவர் எனக்காக அன்புடன் என் படிப்பு, மேலும் என் முழு வாழ்க்கைக்கான செலவுகளை ஏற்றிருக்கிறார். அவருடைய கேள்வி எனது திட்டத்தை தர்மசங்கடமாக நிறுத்திவிடும் என்று அவர் சந்தேகமின்றி நம்பினார். இறைவன் எப்படியும் எனக்கு நிதி அளிப்பார். நான் இந்த பதிலை கூறிய பொழுது வெகு நாட்களுக்கு முன்பு என் சகோதரன் அனந்தாவிடம் ஆக்ராவில் நான் அதே போன்று கூறியது என் நினைவிற்கு வந்தது. ஒளிவு மறைவு ஏதுமின்றி நான் தொடர்ந்தேன். ஏனப்பா, ஒரு கால் கடவுள் உங்கள் மனத்தில் எனக்கு உதவும்படி எண்ணச் செய்யலாம். முடியாது, ஒரு காலும் முடியாது. அவர் என்னை இரக்கத்துடன் நோக்கினார். ஆதலால் தந்தையார் மறுநாள் ஒரு பெரிய தொகைக்கு என்னிடம் ஒரு காசோலையை தந்த பொழுது நான் பிரமிப்பில் ஆழ்ந்தேன்.
நான் இந்த தொகையை உன் தந்தை என்ற முறையில் கொடுக்கவில்லை. லாகிரி மகாசயரின் விசுவாசமுள்ள சீடன் என்ற முறையில்தான் கொடுக்கிறேன். தொலை தூரத்திலுள்ள அந்த மேலை நாட்டிற்கு சென்று வா. கிரியா யோகத்தின் சாதி இன வேறுபாடற்ற உபதேசங்களை அங்கு பரப்புவாய் என்றார். வெகு சீக்கிரத்தில் தன் சொந்த விருப்பங்களை ஒதுக்கி வைக்க முடிந்த என் தந்தையாரின் சுயநலமற்ற தன்மையை நினைத்து நான் மிகவும் மனம் நெகிழ்ந்தேன். முந்தைய இரவு அவருக்கு என் திட்டத்தின் உள்நோக்கம் வெளிநாட்டு பயணத்தின் மேலுள்ள சாதாரண ஆசையினால் அல்ல என்ற சரியான உணர்வு வந்திருக்கிறது. ஒருவேளை நாம் இந்த பிறவியில் மறுபடியும் சந்திக்க முடியாமல் போகலாம் என்றார் வருத்தத்துடன். தந்தைக்கு இந்த சமயத்தில் 67 வயது ஆகியிருந்தது. என் உள்மனத்தில் தோன்றிய திட நம்பிக்கை என்னை பதில் பேசத் தூண்டியது. நிச்சயமாக இறைவன் நம்மை இன்னொரு முறை ஒன்று சேர்ப்பார். நான் என் குருதேவரையும் தாய்நாட்டையும் விட்டு அறிமுகமில்லாத அமெரிக்காவின் கரைகளை நோக்கிச் செல்ல ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அச்சம் கொஞ்ச நஞ்சமல்ல. பல நூற்றாண்டுகளாக மகான்களின் ஒளி பிரவாகத்தில் ஆழ்ந்திருக்கும் பாரதத்தினின்று மிகவும் வேறுபட்ட ஒரு தேசமான லோகாயத மேலை நாட்டைப் பற்றி நான் கதைகள் பல கேள்விப்பட்டிருக்கிறேன். மேற்கத்திய சூழ்நிலையை எதிர்கொள்ள இமயக் குளிரை தாங்குவதை விட திடமாக ஒரு கீழை நாட்டு ஆசிரியர் இருக்க வேண்டியிருக்கும் என்று நான் எண்ணினேன். ஒரு நாள் அதிகாலை நான் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினேன். பிரார்த்தித்துக் கொண்டே இறந்தாலும் சரி, இறைவனின் குரலை கேட்கும் வரை தொடர்வது என்ற பிடிவாதமான தீர்மானத்துடன் இருந்தேன். நவீன பயனுள்ள செயல்வாத மயக்கத்தில் என்னையே நான் இழக்க மாட்டேன் என்பதற்கான ஆண்டவனின் அருளாசியையும் உறுதிமொழியையும் பெற விழைந்தேன். நான் அமெரிக்கா செல்வதற்கு என் மனம் தயாராகிவிட்டது. ஆனால் இறைவனின் அனுமதியாகிய ஆறுதல் மொழியை கேட்க வேண்டும் என்ற தீர்மானம் அதைவிட அதிக வலிமையுடன் இருந்தது. நான் என் விசும்பல்களை அடக்கியவாறு பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன். எந்த பதிலும் வரவில்லை. உச்சி வேளையில் நான் பிரார்த்தனையின் உச்சியை எட்டினேன். வேதனைகளின் அழுத்தத்தினால் என் தலையே சுழன்றது. நான் இன்னும் சற்று என் உளத்துயரின் ஆழத்தை அதிகப்படுத்தினால் என் மூளை சிதறிவிடும் எனத் தோன்றியது. அந்த கணத்தில் கர்பார் வீதியிலிருந்த என் இல்லத்து கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அவ்வழைப்புக்கிணங்கி கதவை திறந்த நான் ஓர் இளைஞரை துறவிக்குரிய குறைவான ஆடையில் கண்டேன். அவர் வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் பாபாஜியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். திகைப்புற்றேன். ஏனெனில் என் முன்னால் இருந்த மனிதர் இளம் லாகிரி மகாசயரின் அம்சங்களைக் கொண்டிருந்தார். அவர் என் எண்ணத்திற்கு பதிலளித்தார். ஆம், நான் பாபாஜிதான். அவர் ஹிந்தியில் மிக இனிமையாக பேசினார். நம் விண்ணுலகத் தந்தை உன் பிரார்த்தனையை செவியுற்றார். உன்னிடம் இதை கூறும்படி எனக்கு அவர் உத்தரவை இடுகிறார். உன்னுடைய குருவின் கட்டளைப்படி நீ அமெரிக்கா செல்வாய். பயப்படாதே, நீ பாதுகாக்கப்படுவாய். சிலிர்ப்படைந்த சிறிய இடைவெளிக்குப் பிறகு பாபாஜி மறுபடி என்னை நோக்கி கூறினார். மேலை நாடுகளில் கிரியா யோக முறைகளை பரப்ப நான் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வெகு காலத்திற்கு முன் நான் உன் குரு யுக்தேஸ்வரை கும்பமேளாவில் சந்தித்தேன். அப்பொழுது நான் அவரிடம் பயிற்சி பெறுவதற்காக உன்னை அனுப்புவதாக கூறினேன். நான் அவருடைய முன்னிலையில் பயபக்தியினால் பேச்சற்று விட்டேன். அவர்தான் என்னை ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் அனுப்பி வைத்தார் என்பதை அவர் வாயாலேயே அறிந்ததும் நான் மிக மன நெகிழ்ச்சியடைந்தேன். மரணமற்ற அக்குருவின் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினேன். அவர் அன்புடன் என்னை தூக்கி நிறுத்தினார். என் வாழ்க்கையைப் பற்றிய பல விஷயங்களை கூறிய பிறகு தனிப்பட்ட முறையில் சில புத்திமதிகள் சொல்லி சில இரகசியமான முன்னறிவிப்புகளையும் கூறினார். கடவுளை அறிவதற்கு வேண்டிய விஞ்ஞான உத்தியான கிரியா யோகம். முடிவாக அவர் ஆழ்ந்த தீவிரத்துடன் பேசினார். கடைசியாக எல்லா நாடுகளிலும் பரவும். மேலும் மனிதனின் தனிப்பட்ட எல்லை கடந்த இறைஞானத்தின் மூலமாக தேசங்களை இணக்கமாக்க உதவும். கம்பீர சக்தி கொண்ட பார்வையினால் அம்மகான் அவருடைய பிரபஞ்ச உணர்வின் கணநேர தரிசனத்தைக் கொடுத்து என்னை மின்னதிர்வடையச் செய்தார். 1000 சூரியர் வானில் வெடித்து சிதறி புவியைச் சூழும் கற்பனை கெட்டா ஒளிவெள்ளம் அப்பரமனின் பேரொளிக்கு ஒப்பாகுமே. சிறிது நேரத்தில் பாபாஜி கதவை நோக்கி செல்லத் தொடங்கினார்.
என்னை தொடர முயற்சி செய்யாதே. அவ்வாறு உன்னால் செய்ய முடியாது என்றார். போய்விடாதீர்கள் பாபாஜி, தயவு செய்யுங்கள். நான் திரும்ப கூவினேன். என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். அவர் பதிலளித்தார். இப்பொழுதல்ல, இன்னொரு சமயம். உணர்ச்சி வசப்பட்டு நான் அவரது எச்சரிக்கைக்கு மதிப்பளிக்கவில்லை. நான் அவரை தொடர முயன்றதும் என் கால்கள் அசையாமல் தரையில் வேரூன்றியதைக் கண்டேன். கதவருகில் நின்று பாபாஜி கடைசி அன்பு பார்வையை செலுத்தினார். ஆசி கூறும் விதத்தில் அவர் தன் கையை உயர்த்தினார். அவர் செல்லும் வரை என் கண்கள் ஏக்கத்துடனேயே அவர் மீது நிலைக்குத்தி நின்றன. சில நிமிடங்களில் என் கால்கள் விடுபட்டன. என் பிரார்த்தனைக்கு பதிலளித்ததற்கு மட்டுமல்லாமல் பாபாஜியுடன் சந்திப்பிற்கு எனக்கு அருள் புரிந்தமைக்கும் இறைவனுக்கு இடைவிடாமல் நன்றி கூறி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தேன். புராதனமான என்றும் இளமையான அம்மகானின் ஸ்பரிசத்தினால் என் முழு சரீரம் புனிதமடைந்தது போல் தோன்றியது. இவரை காண வேண்டுமென்று எவ்வளவோ காலமாக நான் தீவிர வேட்கையுடன் இருந்தேன். இதுவரையில் நான் பாபாஜியைக் கண்ட இக்கதையை எவரிடமும் வெளியிட்டதில்லை. என் மனித அனுபவங்களில் அதை மிக புனிதமாக கருதி என் இதயத்திலேயே மறைத்து வைத்திருந்தேன். ஆனால் இந்த சுயசரிதத்தின் வாசகர்கள் நான் பாபாஜி அவர்களை என் சொந்த கண்களால் கண்டதைக் கூறினால் இந்த உலகத்தின் மீதான சிரத்தையுடன் தனித்திருக்கும் பாபாஜியைப் பற்றிய உண்மையை அதிகம் நம்புவார்கள் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. இப்புத்தகத்திற்காக நவீன இந்தியாவின் யோக புருஷரான பாபாஜியின் நிஜமான உருவத்தை வரைவதற்கு ஒரு கலைஞனுக்கு நான் உதவியிருக்கிறேன். அமெரிக்காவிற்கு நான் கிளம்புவதற்கு முந்திய மாலை ஸ்ரீ யுக்தேஸ்வரின் புனித சன்னதியில் இருந்தேன். நீ இந்துக்கள் மத்தியில் பிறந்தவன் என்பதை மறந்துவிடு. அமெரிக்கர்களின் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. இரு சாரார்களிடமும் உள்ள உத்தம குணத்தை எடுத்துக்கொள் என்று அவருடைய அறிவார்ந்த அமைதியான முறையில் கூறினார். கடவுளின் குழந்தையாகிய நீ உண்மையான நீயாகவே இரு. இந்த பூமியில் அநேக இனங்களாக சிதறிக் கிடக்கும் உன் எல்லா சகோதரர்களிடமும் உள்ள மேன்மையான குணநலன்களை தேடி கண்டுபிடித்து அவைகளை உன்னிடம் ஒன்றாக்கிக் கொள். பிறகு அவர் என்னை ஆசீர்வதித்தார். கடவுளைத் தேடி நம்பிக்கையுடன் உன்னை நாடி வருபவர்கள் யாவரும் உதவி பெறுவார்கள். நீ அவர்களை நோக்கும் பொழுது உன் கண்களிலிருந்து வீசும் ஆன்மீக ஒளி அவர்களது மூளையில் பிரவேசித்து அவர்களுடைய லௌகீக பழக்க வழக்கங்களை மாற்றி அவர்களை அதிக இறையுணர்வு உடையவர்களாக்கும். புன்னகையுடன் அவர் மேலும் கூறினார், உண்மையான ஆன்மாக்களை கவரும் உன் பாக்கியம் மிக நன்றாகவே இருக்கிறது. நீ எங்கு சென்றாலும் அது ஒரு பொட்டல் காடாய் இருந்தாலும் கூட உனக்கு நண்பர்கள் கிடைப்பார்கள். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் ஆசிகள் இரண்டுமே வெகுவாக பலித்தன. எனக்கு ஒரு நண்பர் கூட இல்லாத அமெரிக்காவிற்கு நான் தனியாக வந்தேன். ஆனால் அங்கு காலத்தை கடந்த ஆன்மீக போதனைகளைப் பெற தயாராக இருந்தவர்களை ஆயிரக்கணக்கில் கண்டேன். இந்தியாவிலிருந்து நான் 1920 ஆகஸ்ட் மாதத்தில் முதலாவது உலக யுத்தத்தின் முடிவிற்குப் பிறகு அமெரிக்காவிற்கு கிளம்பிய பிரயாணிகள் கப்பலான தி சிட்டி ஆஃப் ஸ்பார்ட்டாவில் பயணமானேன். எனக்கு பாஸ்போர்ட் கிடைப்பதில் உள்ள அநேக சிவப்பு நாடா தடங்கல்களெல்லாம் அதிசயமென்றே கூறக்கூடிய வகையில் கடந்த பின்னரே என்னால் கப்பலில் இடம் பதிவு செய்ய முடிந்தது. 2 மாத பயணத்தில் என் சக பிரயாணி ஒருவர் நான் பாஸ்டன் மகாசபையில் பங்கு கொள்ளப் போகிற இந்திய பிரதிநிதி என்று தெரிந்து கொண்டார். சுவாமி யோகானந்த. பின்னால் நான் கேட்கப் போகும் அமெரிக்கர்களின் விசித்திரமான உச்சரிப்புகளில் முதலானது இது. அவர் கூறினார், தயவு செய்து அடுத்த வியாழனன்று இரவு இந்த பிரயாணிகளுக்காக ஒரு சொற்பொழிவாற்ற முடியுமா? வாழ்வின் போராட்டமும் அதை எதிர்ப்பது எப்படி என்பதையும் பற்றிய சொற்பொழிவினால் நாங்கள் எல்லோரும் பயனடைவோம் என நினைக்கிறேன். ஐயோ, என் சொந்த வாழ்வின் போராட்டத்தையே சமாளித்தாக வேண்டியிருந்ததை அடுத்த புதன்கிழமை நான் தெரிந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் என் எண்ணங்களை கோர்வையாக கூற நம்பிக்கையின்றி முயற்சி செய்து இறுதியில் நான் எல்லா தயாரிப்புகளையும் கைவிட்டேன். என் எண்ணங்கள் சேணத்தை கண்ணால் கண்டதும் துள்ளி குதிக்கும் முரட்டு குதிரைக்குட்டியைப் போல் ஆங்கில இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு ஒத்துழைக்க மறுத்தன. இருந்தாலும் என் குருதேவரின் பழைய வாக்குறுதிகளை முழுவதும் நம்பி நான் கப்பலின் பொது அறையில் வியாழனன்று என் சொற்பொழிவை கேட்க விழைந்து கூடியிருப்பவர்கள் முன் தோன்றினேன்.
என் வாயிலிருந்து எந்த சொல் திறமும் எழவில்லை. நான் அங்கு கூடியிருந்தவர்கள் முன்னால் பேச்சற்று நின்றேன். ஒரு 10 நிமிட நேரம் பொறுமையின் சோதனைக்குப் பிறகு சபையோர் எல்லோருக்கும் என் சங்கடம் புரிந்து வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினர். அக்கணத்தில் நிலைமை எனக்கு வேடிக்கையாக தெரியவில்லை. கோபத்துடன் நான் குருதேவருக்கு மௌன பிரார்த்தனை ஒன்றை அனுப்பினேன். "உன்னால் முடியும், பேசு." அவருடைய குரல் உடனேயே என் உணர்வுக்குள்ளே ஒலித்தது. அக்கணமே என் எண்ணங்கள் ஆங்கில மொழியுடன் அழகான உறவு கொண்டன. 45 நிமிடங்களுக்குப் பிறகும் சபையோர்கள் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தனர். இந்த சொற்பொழிவு பிறகு அமெரிக்காவில் பலதரப்பட்ட குழுக்கள் முன்னர் பேசுவதற்கு எனக்கு பல அழைப்புகளை பெற்றுத் தந்தது. நான் என்ன பேசினேன் என்பதில் ஒரு சொல் கூட பின்னால் என் நினைவிற்கு வரவில்லை. பிறகு ஜாக்கிரதையாக விசாரித்ததில் பல பிரயாணிகளிடமிருந்து நான் அறிந்து கொண்டது, நீங்கள் மிக்க ஊக்கமளிக்கும் ஒரு சொற்பொழிவை கிளர்ச்சி உண்டாக்கும் சரியான ஆங்கிலத்தில் அளித்தீர்கள். மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இந்த செய்தியை கேட்டதும் நான் பணிவுடன் என் குருதேவருக்கு சமயத்தில் எனக்கு உதவி செய்ததற்கு நன்றி செலுத்தி, அவர் இடம் காலம் ஆகிய தடைகளை இல்லாததாக்கி எப்பொழுதும் என்னுடன் இருப்பதை புதிதாக உணர்ந்தேன். மீதமிருந்த கடற்பிரயாண நாட்களில் எப்பொழுதாவது ஒருமுறை பாஸ்டன் மகாசபையில் நிகழ்த்தப் போகும் கடும் சோதனையான ஆங்கில சொற்பொழிவைப் பற்றிய பய உணர்வின் சில திடீர் தாக்குதல்களை அனுபவித்தேன். இறைவா, நான் தீவிரமாக பிரார்த்தனை செய்தேன். தயவு செய்து என் ஒரே ஊக்கம் நீயாகவே இருக்க அருள் செய். தி சிட்டி ஆஃப் ஸ்பார்ட்டா செப்டம்பர் மாத கடைசியில் பாஸ்டனை அடைந்தது. 1920 அக்டோபர் 6ஆம் தேதி நான் அமெரிக்காவில் மகாசபையின் முன்னர் என் கன்னி உரையை ஆற்றினேன். அது நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அறிந்து நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அமெரிக்க ஏகத்துவ சங்கத்தின் பெருந்தன்மையான காரியதரிசி மகாசபையின் நடவடிக்கைகளைப் பற்றி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பின்வருமாறு விளக்கியிருந்தார். சுவாமி யோகானந்தா ராஞ்சி பிரம்மச்சரிய ஆசிரமத்தின் பிரதிநிதி மகாசபைக்கு அவருடைய சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சமய விஞ்ஞானம் என்ற பொருளில் தத்துவார்த்த தன்மை கொண்ட சொற்பொழிவை சரளமான ஆங்கிலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த விதத்தில் ஆற்றினார். அது இன்னும் பரவலான விநியோகத்திற்காக துண்டு பிரசுரமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மதம் என்பது உலகம் முழுவதும் பொதுவானதும் ஒன்றானதுமாகும். நாம் சில குறிப்பிட்ட வழக்கங்களையும் சம்பிரதாயங்களையும் உலகிற்கு பொதுவானதாக்க முடியாது. ஆனால் மதத்தின் பொதுவான தன்மையை உலகமயமாக்க முடியும். மேலும் அதை பின்பற்றி அதற்கு கீழ்படிய எல்லோரையும் ஒன்றுபோல கேட்டுக்கொள்ளலாம் என்று அவர் கூறுகிறார். தந்தையாரின் தாராளமான காசோலையின் உதவியினால் மகாசபை முடிந்த பிறகும் நான் அமெரிக்காவில் தங்க முடிந்தது. பாஸ்டனில் எளிய சூழ்நிலையில் 3 சந்தோஷமான வருடங்கள் கழிந்தன. நான் பொது சொற்பொழிவுகள் ஆற்றினேன், வகுப்புகள் நடத்தினேன். சாங்ஸ் ஆஃப் த சோல் என்ற கவிதைகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை நியூயார்க் மாநகர கல்லூரியின் தலைவரான டாக்டர் ஃப்ரெட்ரிக் பி ராபின்சனின் முன்னுரையுடன் எழுதினேன். இது செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பால் வெளியிடப்பட்டது. டாக்டர் மற்றும் திருமதி ராபின்சன் 1939 இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர். ஒரு யோகதா சத்சங்க கூட்டத்தில் அவர்கள் விருந்தினர்களாக கௌரவிக்கப்பட்டனர். 1924 அமெரிக்க கண்டத்தின் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பல பெரிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னர் உரையாற்றினேன். அழகிய அலாஸ்காவில் ஓய்வெடுக்க எண்ணி சியாட்டில் நகரிலிருந்து புறப்பட்டேன். 1925 வருட கடைசியில் பரந்த மனமுடைய மாணவர்களால் கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சலிஸ், மவுண்ட் வாஷிங்டன் எஸ்டேட்ஸ் என்ற பகுதியில் அமெரிக்க தலைமை அலுவலகத்தை நிறுவினேன். அந்த கட்டிடம் காஷ்மீரத்தில் பல வருடங்களுக்கு முன் எனக்கு தோன்றிய காட்சியில் நான் கண்ட ஒன்றாகும். நான் சீக்கிரமாகவே ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கு இந்த தொலைதூர அமெரிக்க காரியங்களைப் பற்றிய படங்களை அனுப்பினேன். அவர் வங்காளியில் ஒரு தபால் கார்டில் பதில் எழுதியிருந்தார். அதை நான் இங்கே மொழிபெயர்க்கிறேன். 11 ஆகஸ்ட் 1926. என் இதயக் குழந்தாய், ஓ யோகானந்தா, உன் பள்ளிக்கூடம் மற்றும் அதன் மாணவர்களின் படங்களைக் கண்டு என் வாழ்வில் எவ்வளவு ஆனந்தம் உண்டாகியது என்பதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது.
பல்வேறு நகரங்களில் உன் யோக மாணவர்களைக் கண்டு நான் ஆனந்தத்தில் உருகியே போகிறேன். உனது கீத உறுதிகள், குணப்படுத்தும் அதிர்வலைகள், தெய்வீக சுகமளிக்கும் பிரார்த்தனைகள் ஆகிய முறைகளைப் பற்றி கேட்டு என் மனதார உனக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியவில்லை. வாயிலையும் சுழன்று மேலேறும் மலைப்பாதையையும் மவுண்ட் வாஷிங்டன் கீழே பரவிக் கிடக்கும் இயற்கை காட்சிகளையும் கண்டு அவைகளை என் கண்களாலேயே பார்க்க வேண்டுமென்று அடங்கா ஆவல் உண்டாகிறது. இங்கு எல்லாம் நல்லபடியாக நடந்து வருகிறது. கடவுள் அருளால் நீ என்றும் ஆனந்தத்தில் இருப்பாயாக. ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. வருடங்கள் ஓடின. நான் என் புது தேசத்தின் ஒவ்வொரு பாகத்திலும் உரையாற்றினேன். நூற்றுக்கணக்கான சங்கங்கள், கல்லூரிகள், தேவாலயங்கள் மற்றும் ஒவ்வொரு பிரிவினரின் குழுக்களிலும் நான் சொற்பொழிவாற்றினேன். 1920, 1930 ஆகிய 10 வருடங்களில் என் யோக வகுப்புகளுக்கு ஆயிரக்கணக்கில் அமெரிக்கர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். பிரார்த்தனைகள் மற்றும் ஆன்ம எண்ணங்கள் கொண்ட விஸ்பர்ஸ் ஃப்ரம் எட்டர்னிட்டி என்னும் புதிய புத்தகத்தை பிரபல பாடகியாகிய அமெலிட்டா கல்லி குர்சியின் முகவுரையுடன் அவர்கள் அனைவருக்கும் அர்ப்பணித்தேன். சில சமயங்களில், அதாவது வழக்கமாக மாத முதலில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பின் தலைமை அலுவலகமான மவுண்ட் வாஷிங்டன் மையத்தின் பராமரிப்பிற்கான பில்கள் வந்த வண்ணம் இருக்கும் பொழுது நான் இந்தியாவின் எளிமையான அமைதியை ஏக்கத்துடன் நினைப்பேன். ஆனால் தினமும் மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளுக்கிடையே புரிந்து கொள்ளும் தன்மை விரிவடைந்து வருவதை நான் கண்டேன். என் ஆன்மா ஆனந்தமடைந்தது. ஜார்ஜ் வாஷிங்டன் அவருடைய தேசத்தின் தந்தை அநேக சமயங்களில் தான் தெய்வீகமாக வழிகாட்டப்படுவதாக உணர்ந்தார். அவர் அவருடைய விடைபெறும் உரையில் அமெரிக்காவிற்கு ஆன்மீக எழுச்சி ஊட்டும் கீழ்க்கண்ட சொற்களை கூறினார். என்றும் உன்னதமான நியாயத்தினாலும் தயாள குணத்தினாலும் வழிகாட்டப்படும் மக்களைக் கொண்ட சுதந்திரமான ஞானம் பெற்ற ஒரு மகோன்னத நாடு சீக்கிரமாகவே மனித குலத்திற்கு பெருந்தன்மையான அதிநவீன உதாரணத்தை கொடுப்பது அதற்கு ஏற்றதாகும். இந்த நிலையான வழியை கடைப்பிடிப்பதன் மூலம் தற்காலிகமான சௌகரியங்களை விட்டுவிட வேண்டியிருந்தாலும் நாளடைவில் அவ்வழியின் பலன்கள் அமோகமாக பரிசை தரும் என்பதில் யாருக்காவது சந்தேகம் ஏற்பட முடியுமா? கடவுள் ஒரு நாட்டின் நிரந்தரமான சந்தோஷத்தை அதனுடைய அறவழியுடன் சம்பந்தப்படுத்தாமல் இருக்க முடியுமா? வால்ட் விட்மனின் அமெரிக்காவிற்கு துதிப்பாடல். உன் சமமான சந்ததிகளுடன் தாயே நீ என்ற கவிதையிலிருந்து. நீ உன் வருங்காலத்தில் நீ உன் உன்னத அறிவு பெற்ற ஆண் பெண் வம்சத்தோடு நீ தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கில் உள்ள உன் அறநெறி ஆன்மீக மல்லர்களுடன் நீ உன் அருட்செல்வம் நாகரீகம் இவற்றில் அதுவரை உன் கர்வமான பொருட்செல்வ நாகரீகம் வீணேதான். நீ உன் அனைத்தையும் வழங்கும் அனைத்தையும் அரவணைக்கும் பிரார்த்தனையில் நீ வெறும் ஒரு பைபிளில் இரட்சகரில் இல்லை. உன்னை காப்பவர்கள் எண்ணற்றோர் உன்னுள்ளேயே மறைந்து யாருக்கும் சமமானவராய் யாரையும் போல் தெய்வீகமாய் இவையாவும் உன்னிடம் நிச்சயம் தோன்றும் என்று நான் முன்னுரைப்பேன்.